நாள்தோறும் திட்டங்களை அறிவித்து வருகிறார்கள். இதை பார்த்தவுடன் பல பேர் நம்முடைய இயக்கத்திலே வந்து இணைகிறார்கள். இணைவதற்கு காரணம் ஒரு நல்லாட்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இணைகிறார்கள். ஆகவே புரட்சித் தலைவர் வேறு, புரட்சித் தலைவர் அம்மா வேறு, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்று நல்லாட்சி நடத்தக்கூடிய ஒரு சிறந்த தலைவராக இன்றைய முதலமைச்சர் மட்டுமல்ல, என்றைக்குமே தமிழ்நாட்டில் அவர் இருக்கும் வரை முதலமைச்சராக இருக்கப் போகிற நம்முடைய தளபதிக்கு பின்னாலே வருகிறார்கள். அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் வடகிழக்கு பருவமழையில் இப்போ தென்கிழக்கு பருவமழையை பொறுத்த அளவுக்கு மிதமான மழை தான் இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை வருகிற போது அது எப்படி கையாள்வது என்பதை நேற்றைய தினம் நம்முடைய முதலமைச்சரோடு ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலும் இயற்கை சீற்றங்கள் எங்கெங்கே இருக்கிறதோ அதற்கெல்லாம் இப்போதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகள் இன்றே அதற்கான ஆயத்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். நிவாரணப் பணி என்பது மற்றவர்கள் தேடிச் செல்கின்ற அளவுக்கு இருக்காது. உடனுக்குடன் இந்த நிவாரணப் பணிகளை ஆற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதல்வருடைய ஆணை. அதன் அடிப்படையில் அந்த பணிகள் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு அதற்கான ஆயத்த பணிகளை 24 மணி நேரம் கண்காணித்து வருகிறோம். ஆகவே தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் எந்த விதமான சேதங்கள் ஏற்படுவதற்கோ நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கோ வாய்ப்பில்லை. எங்களை பொறுத்தவரையிலும் இனி எதிர்காலத்தில் அதுபோன்ற நிலைகள் நடந்துவிடக்கூடாது என்ற முறையில் நம்முடைய கேரளாவில் நடைபெற்ற அந்த நிகழ்வைப் போல நம்முடைய மாநிலத்தில் எந்த இடத்திலும் நடைபெறாத அளவிற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று முதல்வர் கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலும் தமிழகம் முழு பாதுகாப்பாக தென்மேற்கு பருவமழை, வடமேற்கு பருவமழை இரண்டிற்கும் வேண்டிய ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருக்கு. ஒரு இளைய அமைச்சர் தொடர்ந்து திடீர் ஆய்வுகள் போறாரு. ஒரு மூத்த அமைச்சரா உங்களுடைய சக இளைய அமைச்சர்களுக்கு அறிவுரை என்னன்னா எப்படி இருக்கு? பொதுவா ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் துறையை பற்றி என்ற முறையிலே தான் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டதற்கு பிறகு அதில் என்னென்ன நிறைவேற்றப்பட வேண்டுமோ அதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று நிறைவேற்றுவார்கள்.